சரி நம்ம ஆரம்பிக்கலாம்டா. லேட் ஆகுது. வேம் மாடல் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் கண்ணா. ஓகே. இங்க பாருங்கடா. ஃபர்ஸ்ட் இதுதான் வேம் மாடலோடது. ஷேர் பண்றேனாடா நானு. இல்ல ஒரே நிமிஷம். வேம் மாடலோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட். அந்த நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சாடா மித்ரா? போட்டிங்களா? சரிடா. ஓகே நந்தனா நீங்க? நந்தனா நீங்க? எதனாலடா அவ்வளோ டிலே ஆகுது? நந்தனா, இன்னைக்கு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்களே. சரி ஓகே. ஸோ இங்க பாருக்கணுமா, வேம் ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரே நிமிஷம் தான். ஓகே. இந்த இந்த ஹங்கேரியன் மெத்தட் ஞாபகம் இருக்காடா உங்களுக்கு? உங்களோட பிசினஸ் மேக்ஸ்ல ஹங்கேரியன் மெத்தட், அது ஹங்கேரியன் மெத்தட் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் இது எதுலடா வரும்? பிசினஸ் மேக்ஸ்ல தானே உங்களுக்கு? ஓகே. இந்த ஹங்கேரியன் மெத்தட் பாருங்க கண்ணா, ஜாப்ஸ் மிஷின்ஸ். ஓகே. இப்போ இதுதான் சம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சால்வ் த ஃபாலோயிங் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? செல் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் காஸ்ட் ஆஃப் அசைனிங் ஜாப் ஏபிசிடி டு த மிஷின்ஸ் 1 2 3 4 கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏபிசிடி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண என்ன பண்ணணும்னா ஹங்கேரியன் மெத்தட்ல இதுல லீஸ்ட் என்ன சொல்லுங்க மித்ரா?
குட். இதுல லீஸ்ட் என்னடா நந்தனா? 5. இதுல லீஸ்ட் என்னடா மித்ரா? குட். இதுல லீஸ்ட் என்னடா மித்ரா நந்தனா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து லீஸ்ட் எதுன்னு பார்த்துக்கணும், அதை போட்டுக்கணும். அடுத்தது அந்த லீஸ்ட் ரோ வைஸ் லீஸ்ட் சப்ட்ராக்ஷன், அதாவது 10 minus 10 0, 10 minus 12 2, 10 minus 19 9, 10 அதாவது 11 minus 10 1 இப்படி போட்டுக்கணும். அதே மாதிரி 5 minus 5 0, 10 minus 5 5, 7 minus 5 2, 8 minus 5 3, அந்த மாதிரி. அடுத்தது 12 minus 11 1, 14 minus 11 3, 13 minus 11 2, 11 minus 11 0. அடுத்தது 8 minus 8 0, 15 minus 8 7, 11 minus 8 3, 9 minus 8 1 இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டதுக்கு அப்புறம் 0 2 9 1, 0 5 2 3 இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 புரியுறதா உங்களுக்கு? இது ரெண்டும் புரியுறதா? இது பேசிக், இது சம் கொடுத்துருப்பாங்கடா. இது ரெண்டும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. ரோ வைஸ் லீஸ்ட் பார்க்கணும், அப்புறம் ரோ வைஸ் சப்ட்ராக்ஷன். இப்போ காலம் வைஸ் லீஸ்ட் பார்த்துக்கோங்க. காலம் வைஸ் லீஸ்ட் என்ன? இதுல எது 0 0, இதுல எது மினிமம் 2, இதுல எது மினிமம் 2, இதுல எது மினிமம் 0. ஸோ இது வந்து காலம் வைஸ்டு தான். இதுலயே சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. 0 மைனஸ் 0 0 பண்ணா அதே வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 2 மைனஸ் 2 பண்ணானாக்கா 0, 5 மைனஸ் 2 பண்ணா 3, 5 மைனஸ் 3 பண்ணா 1, 7 மைனஸ் 2 பண்ணா 5. ஓகே. அதே மாதிரி 9 மைனஸ் 2 பண்ணா 7, 2 மைனஸ் 2 பண்ணா 0, 2 மைனஸ் 2 பண்ணா 0, 3 மைனஸ் 2 பண்ணா 1. ஃபோர்த்ல 1 மைனஸ் 0 1, 3 மைனஸ் 0 பண்ணா 3, 0 மைனஸ் 0 பண்ணா 0, 1 மைனஸ் 0 பண்ணா 1. இது ஸ்டெப் நம்பர் 3 4. ரோவைஸ் லீஸ்ட், அப்புறம் ரோவைஸ் லீஸ்ட் சப்ட்ராக்ஷன், காலம் வைஸ் லீஸ்ட், காலம் வைஸ் சப்ட்ராக்ஷன். இந்த 4 ஸ்டெப் புரியுறதா? ஏதாவது டவுட் இருக்கா நந்தனா? நல்லா புரியுறதா? ஆனா நீங்க ஹோம்ஒர்க்லாம் வந்து ரொம்ப டிலே பண்ணாதீங்க கண்ணா. எனக்கு கொஞ்சம் ஓவார், அப்புறம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போடணும் கண்ணா. மாடியூல் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் இதுல வந்து இதுல என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. லீஸ்டா எடுத்து போட போறீங்க, காலம்ல லீஸ்டா எடுத்து போட போறீங்க, இதுல என்னடா சேலஞ்சு? சரி, ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், ரொம்பவே நியூ கான்செப்ட், புரியுது எனக்கு. இதுல ஒண்ணுமே இல்லையே. இதே மாதிரி தானே நார்த் வெஸ்ட் காஸ்ட் மெத்தடு, லீஸ் காஸ்ட் மெத்தட்லாம் இப்படி தானே? இதெல்லாம் ஈஸி தானடா. இந்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா இல்லையா அட்லீஸ்ட்? கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணணும். எக்ஸாம் செல்லம் அட்டன் பண்ணலன்னா ரெக்கார்டிங் பாருங்க கண்ணம்மா. ஒருவேளை ரெக்கார்டிங் பார்க்கல அப்படின்னா நீங்க இப்ப இப்ப செகண்ட் குரூப் எடுக்க போறீங்க, அது படிக்கிறீங்கன்னா செகண்ட் குரூப்ல என்ன ஹோம்ஒர்க் பெண்டிங், என்ன ஹோம்ஒர்க் எழுதணும், அந்த லிஸ்டாவது வச்சுக்கோங்க. ஒரு மாசம் தான் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு ஆக்சுவலா. ஏன் இவ்வளவு டிலே ஆகுது ஹோம்ஒர்க்னு எனக்கு புரியல. ஈஸி சாப்டர்ஸ்லயுமே ஏன்டா டிலே ஆகுறது? மார்ஜினல் காஸ்டிங் ஓகே ஃபைன், இதெல்லாம் ஓகே. இப்பதான் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே 12th படிச்சது தானே, இதுக்கு ஏன் டிலே பண்றீங்க ஹோம்ஒர்க்? பிசினஸ் மேக்ஸ். ஆனா இது ஈஸியா தானே இருக்கு நந்தனா. நீ பாருங்களேன், ஸ்டெப் 1 சொல்லி கொடுக்குறேன், ஸ்டெப் 2 சொல்லி கொடுக்குறேன், இதுல என்ன டஃப் இருக்கு? நான் இது ரெக்கார்டிங் போன வாரம் போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இதோடது. நான் இத்தனை நாளா சொல்லலடா. இப்ப பாரு 1 month தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியான தான் எடுக்கிறேன், குட்டி கான்செப்ட். அது நீங்க ஹோம்ஒர்க்கா போட போறீங்க. வாழைப்பழத்தை எடுத்து வாயில வச்சாச்சு, சாப்பிடணுமே, நீங்க தானே சாப்பிடணும். சரி சரி ஓகே கண்ணா, பரவாயில்ல. கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்து ஒரு 1 month தான் இருக்கு. கொஞ்சம் எவ்வளோக்கெவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ண முடியுமோ எல்லாரும் அனுப்பிச்சி விடுங்க. ஓகே. ஓகே.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஹங்கேரியன் மெத்தட்ல வந்து ஜாப்ஸ் மிஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் வந்து ரோ வைஸ் லீஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரோ வைஸ் லீஸ்ட் எடுத்துக்கப்புறம் ரோ வைஸ் லீஸ்ட் வச்சு இந்த ரோஸ் எல்லாம் சப்ராக்ட் பண்ணாதான் 10 minus 10 0, 12 minus 10 2, 19 minus 10 2. அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் காலம் வைஸ் லீஸ்ட் எடுத்துக்கணும். 0 2 2 0. அதுக்கப்புறம் காலம் வைஸ் சப்ராக்ஷன் 0 minus 0 0, 0 minus 0 0, 1 minus 0 1, 0 minus 0 0, அந்த மாதிரி 2 minus 0 0, 5 minus 2 3, அந்த மாதிரி பண்ணிக்கணும். நந்தனா இந்த ஸ்டெப் புரியுறதாடா? மித்ராக்கு, சிவாக்கு உங்களுக்கு புரியுறதா? 3 பேருக்கும் இந்த ஸ்டெப் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஓகே, நந்தனா மித்ரா புரியுது. நந்தனா இருக்காங்களாடா? நந்தனா புரியுது. நந்தனா திருப்பி சொல்லட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டெப் 5. ஓகே கண்ணா, புரியலன்னா கேளுங்கண்ணா. நந்தனா திருப்பி ஒரு வாட்டி கூட சொல்லித்தரேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் 1 month யூ ஹாவ் டு பி 200% ப்ரொடக்டிவ் எல்லாருமே. ஓகேவா? இந்த செல்ஃப் எக்ஸ்கியூஸ்லாம் கொடுத்துக்காதீங்க. நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த அந்த மெஷர்மெண்ட்டே கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். 1 month தான் இருக்கு, கொஞ்சம் சீரியஸா இருங்க எல்லாருமே. ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப எப்படின்னா கேர்ஃபுல்லா நம்ம நடக்கணும், கிளாஸ்ல நடக்கிற மாதிரி. ஸோ இந்த இது வரைக்கும் நார்மலா போடுறது. ஓகே, இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோஸ்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ ரோ வைஸ் பார்க்கலாம். ரோ வைஸ்ல இங்க 2 ஜீரோ இருக்கா? இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இங்க 2 ஜீரோ இருக்கா? இருக்கட்டும், இதை டச் பண்ண வேண்டாம். இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இதையும் டச் பண்ணாதீங்க. இங்க 2 ஜீரோ, இங்க 2 ஜீரோ, இதையும் டச் பண்ணாதீங்க. இங்க ஒரு ஜீரோ இருக்கா? அப்ப இந்த ஒரு ஜீரோவை அப்படியே பிளாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க பிளாக் பண்ணிட்டீங்களா? இப்போ காலம் வைஸ் வாங்க. அதே மாதிரி காலம் வைஸ். காலம் வைஸ்ல இங்க 2 ஜீரோ ஆல்ரெடி ஒன்று பிளாக் பண்ணிட்டோம், இனிமே நம்ம பண்ண முடியாது. இங்க ஒரு ஜீரோ, இதை பிளாக் பண்ணிடலாம். இங்க 2 ஜீரோ இருக்கு, விட்டுருங்க. இங்க ஒரு ஜீரோ தான் இருக்கா? இங்க பிளாக் பண்ணிடலாம். அப்போ திருப்பி ரோ வைஸ் வாங்க. இங்க ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டோம், இங்க இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இந்த சைடு வராதுன்றதுனால இதை பிளாக் பண்ணிடலாமா? இதை பிளாக் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபோர்த்ல இங்க ஆல்ரெடி பிளாக் பண்ணியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன் அப்பனா 1 2 3 4 0 பிளாக் பண்ணிட்டோம். இது புரியுதா? பிளாக்கிங் ஆஃப் ஜீரோஸ். சிவா புரியுதா உங்களுக்கு? கண்ணா நந்தனா உங்களுக்கு புரியுதாடா? மித்ரா உங்களுக்கு? ஓகே ஓகே. ஏ பி, அப்புறம் இது சி ஃபுல்லா, அப்புறம் இது டி. 4 ஜீரோஸ் பிளாக் பண்ணிருக்கோம். இப்படிதான் பிளாக் பண்ணோம் ஜீரோஸ். ஓகே, ஸோ இப்போ எங்க ஜீரோஸ் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் இதை மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க கண்ணா, எல்லாமே எடுத்துருங்க. அப்போ இங்க என்ன வருது? அந்த பிளாக் பண்ண ஜீரோஸ்ல 12, இங்க 7, இங்க வந்து 11 8. அப்போ என்னோட ஜாப் காஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ஏக்கு வந்து மிஷினரி 2 ஆப் பண்ணேன்னா கரெக்டா இருக்கும். பிக்கு மிஷினரி 3 ஆப் பண்ணேன்னா என்னோட
காஸ்ட் வந்து அதுல கம்மியா இருக்கு. மிஷினரி சிக்கு ஃபோர்த் மிஷின் யூஸ் பண்ணா கம்மியா இருக்கு. மிஷினரி டிக்கு ஜாப் டிக்கு மிஷினரி ஒன் இது பண்ணி காஸ்ட் வந்து 8 ருபீஸ். அப்போ டோட்டல் காஸ்ட் 38 ருபீஸ் இஸ் மை மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அண்டர் ஹங்கேரியன் மெத்தட். ஒரு வாட்டி வேணா போட்டு பாக்குறீங்களா? இது வேற மாதிரி ஒரு சம் கொடுக்குறேன். இப்ப பாருங்க கண்ணா, கன்சிடர் இந்த இந்த சம் பாருங்க. கன்சிடர் த ப்ராப்ளம் ஆஃப் அசைனிங் 5 ஜாப்ஸ் டு 5 பர்சன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன் ஜாப் ஏபிசிடிஇ 1 2 3 4 5. ஓகேவா? சிவா இப்போ நீங்க சொல்லுங்க சிவா. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம், ஒத்தொத்தரா பார்க்கலாம். நான் சொன்னது கொஞ்சம் நல்லா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. லைஃப் டேர்னிங் பாயிண்ட் எல்லாரோடதையும். ஆனாலும் அன்னெசரியா டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. சொல்லுங்க சிவா. இதுல லீஸ்ட் எவ்வளவு சிவா? குட். 0. இது ஆ ஆ ஆ ம் சூப்பர். சிவா இப்ப இங்க எப்படி வரும் சிவா? சாரி 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 சிவா. 5. ம் இப்போ இங்க என்ன வரும் சிவா? ம் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஓகேல. ஆ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். டூ. இங்க என்ன வரும் சிவா அப்போ? அதே மாதிரி. ஓகேவா சிவா? கரெக்டா? கரெக்டா சிவா இது? ஒன் சிக்ஸ். இங்கே அப்படியே ரிப்பீட் ஆயிடும். நந்தனா புரியுதா? நந்தனா மித்ரா புரியுதா? மித்ரா ஆ அப்புறம் 9 - 5. ஓகேவா? இந்த மாதிரி அவுட்கம் வரும். இது வரைக்கும் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது மித்ரா நீங்க வாங்க மித்ரா. காலம் வைஸ். காலம் வைஸ் பண்ணுங்கண்ணா. கரெக்டா?
ஸோ காலம் வைஸ்ல எது ஸ்மால் கண்ணா இங்க? 0. ஐயோ மித்ரா உங்களுக்கு முடியல, வேண்டாம் கண்ணா விட்டுருங்க. நந்தனா நீங்க வாங்க நந்தனா. நீங்க சொல்லுங்க நந்தனா. ஆ ஆ ஆ ஆ சூப்பர்ண்ணா. அப்புறம் சரி, இங்க என்னடா வரும்? இங்கேயும் அதே தானா? இங்க எப்படி வரும்? இங்கேயும் 3 அப்படியே வருமா? இங்க எப்படி வரும் கண்ணா? ம் 0 2 கரெக்டா? இங்க அப்படியே ரிப்பீட் ஆயிடும், இங்க அப்படியே ரிப்பீட் ஆயிடும், கரெக்டா? சூப்பர். இப்போ காலம் பேஸ் பண்ணிட்டோம், காலம் பேஸ் சப்ட்ராக்ஷனும் முடிஞ்சிருச்சு இல்லையா? சிவா இப்ப நீங்க சொல்லுங்க சிவா. இப்போ ஏல 2 0 இருக்கு சிவா, அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது கரெக்டா? பில இத மார்க் பண்ணிடலாமா? சிவா இது நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க சிவா, ஞாபகம் இருக்கு எனக்கு. ஞாபகம் இல்ல. ஓகே பரவாயில்ல. சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. தேர்ட்ல இத மார்க் பண்ணிடலாமா? குட். டில 2 இருக்கு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கேயும் 2 இருக்கு. இப்போ ரோ வைஸ் விட்டுடுங்க, காலம் வைஸ் வாங்க. காலம் வைஸ் ஆல்ரெடி ஒண்ணு பண்ணிட்டோமா? இதுக்கு இங்க பண்ணிடலாமா? ஆ இங்க இதுல ஆம், இது ஒண்ணு, இது 2 இருக்கு, இப்போ விட்டுருங்க. இதுல 2 பண்ணிட்டோம், இதுலயும் 2 இருக்கு. இங்க இதுதான் இருக்கு, அப்ப இது கிடையாது. இங்க இதுலயும் 2 இருக்கு. இப்ப திருப்பி இது பண்ண, இது வேண்டாம் இல்லையா? இது எடுத்துடலாம், ஏன்னா இதுல ஏற்கனவே இங்க அலோகேட் ஆயிடுச்சு. அப்போ ரோவைஸ் திருப்பி வந்தீங்கன்னா இது கிடையாது கரெக்டா? ஐயோ சாரி 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 சாரி. அது இதுக்கு இது வேணும், இது வேணும், இது வரும் கரெக்ட். அப்ப இது இருக்கு, இது இருக்கு. அப்ப இது மார்க் பண்ணிடலாமா? ஆ இது ஓகேவா சிவா? கீர்த்தனா ஓகேவா? சாரி சார், நந்தனா ஓகேவா? மித்ரா ஓகேவா? ம் ஓகே. நந்தனா புரிஞ்சுதா நந்தனா? சோ அப்ப பாருங்க, இதுல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, இங்க 1 இருக்கா, சோ இது 1 1 0 2, இங்க 1 5. சோ ஆன்சர் வந்து 9. ஓகேவா? புரிஞ்சுதாடா நந்தனா? எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் இன்னைக்கு நைட்குள்ள எனக்கு அனுப்பணும். மித்ரா, நந்தனா, சிவா, நீங்க எக்ஸாம் நாளைக்கு இருக்கிறதுனால முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுங்க சிவா. ஓகேவா? எனக்கு மித்ரா கிட்ட இருந்து நந்தனா கிட்ட இருந்து இன்னைக்கு இது ஹோம்ஒர்க் கண்டிப்பா வரணும். ஓகேவா?
இது வந்து சால்வ் த ஃபாலோயிங் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஹங்கேரியன் மெத்தட்ல. இது ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. நான் இங்கே போடுறேன் திருப்பி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக. பி கியூ ஆர் எஸ். இந்த ஜீரோ கேன்சல் பண்றது நீங்க இந்த பேசிக் ப்ராப்ளம்ஸ்ல நல்லா கத்துன்றுங்க. அப்பதான் உங்களுக்கு புக்ல இருக்கிற சம் வந்து ஈஸியா இருக்கும். அந்த சம் நான் போடுவேனா, பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்காக சொல்றேன். 1 2 3. ஓகேவா? நந்தனா ஸ்டார்ட் பண்ணுங்க கண்ணா. இது எப்படி பண்றது? ரோ வைஸ் லிஸ்ட் 9 6 15. குட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னடா வரும் நந்தனா? இல்ல, சப்ராக்ட் பண்ணுமே. சோ 9 ஓகேவா? ஓகே. அப்புறம் அடுத்தது அடுத்தது என்ன பண்ணோம்? 13 மைனஸ் 6 இல்ல செல்லம். 13 மைனஸ் 6 தானே? ஓ, நீங்க ஆன்சரே சொல்றீங்களா? வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க ஆன்சர். 15. 35 minus 15. ம். அப்புறம் ம். ம். அப்புறம் ஆ ஆ சூப்பர், வெரி குட். சூப்பரா சொல்றீங்க நந்தனா. அப்புறம் என்னடா சேலஞ்சு ஹோம்ஒர்க் போடுறதுல? ஆ ம். அடுத்தது காலம் வைஸ் லிஸ்ட் சொல்லுங்க நந்தனா. 嗯 எது லீஸ்ட் இதுல? காலம் வைஸ் லீஸ்ட் என்ன? 6 0 0 2. அது லீஸ்ட் என்ன? முடிச்சிட்டோமா காலம் வைஸ் லிஸ்ட்டும்? இப்போ என்ன பண்ணணும்? கிஷன் பண்ணலாமா? இப்போ சொல்லுங்க கண்ணா. இப்போ சாரி சாரி சப்ராக்ஷன் பண்ணவே இல்லையே. காலம் வைஸ் சப்ராக்ஷன். சாரி. ஜீரோ இங்க என்ன வரும்டா சப்ராக்ஷன் பண்ணா? வெரி குட். ஆ
சூப்பர். இங்க as usual 0 கரெக்டா? ஓகேவா சிவா? மித்ரா புரியுதா மித்ரா? அடுத்தது இப்போ அலோகேஷன் பண்ணலாமா? இங்க பாருங்க கண்ணா, அலோகேஷன் எப்படி பண்ணலாம்? இங்கே ஒண்ணு, இங்கே ஒண்ணு, இங்க 2 இருக்கா, விட்டுறலாம். இங்க ஒண்ணு, ரோ வைஸ் முடிச்சிட்டோமா? காலம் வைஸ். ஐயோ சாரி, ரொம்ப சாரி. இங்க டம்மி ரோ ஆட் பண்ணிடலாம் நான். ஏன்னா number of rows is equal to number of columns la. Sorry, extremely sorry. இந்த சம்ஸ் உங்களுக்கு 12th ல இருந்துதா 12th ல இருந்ததா 11th ல இருந்ததா? ஏனந்தனா இல்ல ஓகே சலாம், நோ ப்ராப்ளம் டா. மித்ரா அண்ட் சிவா 12th ல இருந்ததா 11th ல? 11th. இது ஈஸி நந்தனா, நீங்க நல்லா போடுறீங்க நந்தனா, சூப்பரா போடுறீங்க. ஓகே. மேக்ஸ் வந்து இல்லைன்னா கூட இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கரெக்டா வரும் உங்களுக்கு. அதனால டோன்ட் கேரிட் அவே பை தட். சரியா? நல்லா சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. நம்ம ஐயோ 11th மேக்ஸ் எடுக்கலையே அதனால இது வருமானலாம் டவுட்டே பண்ணாதீங்க, நல்லா போடுறீங்க. எல்லாருமே நல்லா போடுறீங்க சூப்பரா. இந்த 11th 12th வச்சு உங்களோட சிடபிள்யூ அசஸ்மெண்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? அது வேற இது வேற. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. எல்லாத்த விட மைண்ட் செட் தான் நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போகும். மைண்ட் செட் எவ்வளவு தூரம் நம்ம பாசிட்டிவா, எவ்வளவு தூரம் அக்ரெசிவா வச்சுக்கணும். அசர்ட்டிவ்னஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். வெறித்தனமா படிக்கணும். ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் காமிக்கிறேன். டம்மி காலம் ஒன்று ஆட் பண்ணணும்.